வணக்கம். நான் சோலையா ஆரம்பிக்கும். பத்திரிகையாளர் ஒரு கேள்வி கேட்குறாங்க கமல் சார்ட்ட. இந்த மாதிரி நீங்க தயாரிக்கிற படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஹீரோ நடிக்கிற படத்துல நான் விலகிறேன் அப்படின்னு சுந்தர் சி சார் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காரு. எதனால, என்ன காரணம் அப்படின்னு கமல் சார்ட்ட கேட்குறாங்க. அதுக்கு கமல் சார் என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு முதலீட்டாளர், என்னுடைய நட்சத்திரத்துக்கு பிடித்த மாதிரியான ஒரு கதையை தேர்ந்தெடுப்பது தான் சரியாக இருக்கும். அதனால ரஜினி சாருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கதையை நாங்கள் கேட்டுட்டே இருக்கோம். அவருக்கு பிடிச்ச ஒரு கதையை தான் நாங்கள் முடிவு பண்ணுவோம். அது நல்ல கதை தான் நாங்கள் தேடிட்டு இருக்கோம். அது புதிய இயக்குனராக இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல கதை தான் நாங்கள் தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு கமல் சார் சொல்றாரு. நான் என்ன சொல்றேன்னா, கதையை பத்தி பேசி இந்த கதையை தான் படம் பண்ணுதுன்னு முடிவு பண்ணாம இந்த இயக்குனர் தான் இயக்க போறாரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணீங்கல்ல, அது என்ன? அது ஒரு விளையாட்டுத்தனமான ஒரு விஷயம். முதல்ல கதை என்னன்னு முடிவு பண்ணுங்க. அந்த கதைக்கு சொந்தமான இயக்குனர் இயக்க போறாரா, அல்லது அந்த கதையை வாங்கி வேற ஒரு இயக்குனர் இயக்க போறாரா அப்படிங்கிற தகவல்கள் எல்லாம் உறுதியான பின்பு இந்த படத்தை இந்த இயக்குனர் தான் இயக்க போறாரு அப்படின்னு அபிஷியலா நீங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறதுதானே நியாயம். அதை விட்டுட்டு முதல்ல ஒரு டைரக்டர் கமிட் பண்ணிடுறீங்க, அதுக்கப்புறம் அவரோட கதை சரியில்லைன்னு அந்த டைரக்டர் வேணான்றீங்க, அல்லது ஏதோ ஒரு கருத்து முரண்பாடுல நானே விளைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த டைரக்டர் சொல்றாருன்னும் போது, சூப்பர் ஸ்டார் உலகம் முழுக்க கோடிக்கணக்கான ரசிகர்களை கொண்ட ஒரு நடிகர், ஒரு உச்ச நட்சத்திரம். அவரோட ரசிகரை கன்ஃபியூஸ் பண்ணி ஒரு படம் பண்ணாதீங்க. இதான் என்னோட தாய்மையான வேண்டுகோள். நன்றி.